Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ ஒன் பை ஒன்னா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் அதே போல பாத்தீங்கன்னா என்னென்ன குரூப் நீங்க +2 ல எடுத்திருந்தா நீங்க என்னென்ன கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிள் தான். உங்க 4 மேஜர் சப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா உங்களுக்கான கட் ஆஃப் வந்துரும். சோ 4 மேஜர் சப்ஜெக்ட் நீங்க 400 மார்க்ஸ்க்கு வந்து எழுதிருப்பீங்க. டிவைடட் பை 2 போட்டா அது 200 க்கு கன்வர்ட் ஆகி வரும். அதுதான் வந்து உங்களோட கட் ஆஃப். சோ அப்படிதான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. நான் வந்து கட் ஆஃப் ரொம்ப லோவா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நல்ல காலேஜ்ல அட்மிஷன் வேணும். நான் மேனேஜ்மென்ட் கோட்டால சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து டொனேஷன் இல்லாம வந்து மேனேஜ்மென்ட் கோட்டால சீட் வேணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த queries இருந்தாலும் தாராளமா நீங்க எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல எங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃப்ரீ சர்வீஸ் தான். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் +2 ல என்ன குரூப் எடுத்திருந்தா என்ன கோர்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7 கோர்ஸுக்கு வந்து பார்க்கலாம். இந்த 7 கோர்ஸுக்குமே வந்து சேம் எலிஜிபிலிட்டி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், அதே போல் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி செரிகல்ச்சர், பிடெக் பயோடெக்னாலஜி, பிஎஸ்சி அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன குரூப் படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 1ல மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பேட்டர்னில் வந்து நான் 12th படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை குரூப் 2ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 கம்பல்சரி. இது கூட 4th சப்ஜெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்கனாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் குரூப் 2A பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேட்டர்னில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் கூட இந்த கோர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தரலாம். இது பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ். ஸோ இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சேம் நான் சொன்ன பேட்டர்ன் தான். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட பார்த்தீங்கன்னா 4th சப்ஜெக்டாக பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், அதே போல் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி நீங்கள் படிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி போகலாம். பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிடெக் அக்ரிகல்ச்சர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் ஜாயின் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் +2ல என்ன குரூப் எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லைனா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ். ஸோ இதில் ஒன்று நீங்கள் எடுத்திருந்தா கூட நீங்கள் இந்த கோர்ஸ்க்குலாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. ஜூன் 6 வரையும் தான் டைம் இருக்குது. நீங்கள் தேவையான கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக 1 by 1 கவுன்சிலிங்க்கு வந்து வீடியோ போடுவேன். மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட்மிஷனுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.